ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டும் காமனா இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் டீ அண்ட் காஃபி. டீ அண்ட் காஃபியை ரசிச்சு குடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. உணவு பழக்கத்துல இது தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. டீ காஃபின்னு மட்டும் வர்றப்ப காஃபி லவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது ஏன் டீ காஃபின்னு வர்றப்ப மட்டும் காதலோடு அது கனெக்ட் ஆகும். அன்ஸ்டேபிளா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்ல ஒரு காஃபி that will make us normal. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சார் ஒரு பேட் மூட குட் மூடா மாத்துறது தான் டீ நான் சொல்லுவேன். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கேன். வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு மூடே சரியில்லை அப்படின்னும் போது ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து எழுந்திருக்கும் போது அந்த தாட்டோட எழுந்திருப்போம். இன்னைக்கு டீ குடிக்கணும், எழுந்திரிச்ச உடனே அந்த டீ குடிச்சாதான் அந்த நாள் வந்து நல்ல நாளா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன். நைட் டியூட்டியில இருக்கும்போது அந்த டீயோட இது வந்து அப்பதான் சார் தெரியும் இவருக்கு இதான் வேலை. அந்த டீ குடிக்கும் போது ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்களேன். அப்படியே நம்ம நைட் ஃபுல்லா தூங்காம வேலை செய்யறதுக்கு அந்த டீ தான் சார் எங்களுக்கு மஸ்டா இருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்பவுமே ஒரு ஃபிளாஸ்க்ல டீயோட தான் சார் நான் டியூட்டியை பண்ணுவேன். நான் அந்த மாதிரி அடிமைத்தனத்தோடு தொடர், ஒரு அடிமைத்தனம், அடிக்ஷனோட தொடர்புபடுது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கறனாலதான் கொஞ்சமாச்சும் மழை நினைக்கிறாரு சார். நான் டீ காஃபியை வந்து குடும்பத்தோட தொடர்பு படுத்துறேன். இல்ல புரியல. எந்த இடத்துக்கு போனாலும் டீ காஃபி குடிக்கணும்பாங்க. குடும்ப நபர்கள் எல்லாருக்குமே தொடர்புடையது அந்த டீ காஃபி. எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க சொல்லலே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு. இதுல டீ தான் சார் தருவாங்க. ரெண்டாவது குடிக்கணும்னு நினைப்பேன், வெக்கமா இருக்கும் கேட்டு வாங்கி குடிக்கிறது. அவ்வளவு அருமையா இருக்கும். இன்னும் இந்த பக்கத்துலயே இந்த பால்கோவா ஸ்மெல்லும் இதுவும் நம்ம உட்கார்ந்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 4 o'clock ஒரு வாட்டி அங்க போய் காஃபி குடிச்சிட்டு திரும்ப ரிட்டர்ன் போய் எனக்கு இன்னொரு காஃபி வேணும்னு சொல்லி கேட்டு குடிச்சிருக்கேன். அந்த 10 rupees டீ அந்த நிமிஷம் குடிச்சிட்டு திருப்பி ஒரு ரிஃப்ரெஷ்ட் ஃபீலோட போனாதான் எனக்கு ஒரு பெஸ்ட் கேஸா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. எனக்கு அவ்வளவு ஒரு அடிக்ஷன், அவ்வளவு ஒரு லவ். காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 வரையும் கூட நான் டீ சாப்பிட்டுனே இருப்பையா. சாப்பாடு ரொம்ப சாப்பிட மாட்டேன், டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஓவரா போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டீ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? எப்படியும் ஒரு நாளைக்கு 20-30 சாப்பிட்டுருவேன். 20-30 சாப்பிடுவீங்க? ஆமா. நீ என்ன சொல்ற? சோலி முடிச்சு. எனக்கு நிறைய டென்ஷன் ஐயா. அதை சாப்பிட்டு என்ன டென்ஷன் உங்களுக்கு? குடும்பத்துல பிரச்சனை எனக்கு. அதனால நான் வந்து அந்த சுமையெல்லாம் தாங்க முடியாத. இதை சாப்பிட்டா எனக்கு அதெல்லாம் வந்து தாங்குற ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். எழுந்த உடனே முதல் வேலை ஒரு காஃபியை வச்சு நானும் எங்க வீட்டுக்காரும் 15 நிமிஷம் அதுக்கு மட்டுமே நேரத்தை ஒதுக்கி நிதானமா பொறுமையா ஜிப் பண்ணி ரசிச்சு ருசிச்சு குடிப்போம். அப்புறம் அந்த 1/2 மணி நேரத்துல வேலை முடியும் பாருங்க. கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இல்ல, அந்த காஃபி ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் அதை தூக்கி வாயில ஊத்திட்டு வேலைக்கு போயிடுவேன் காலேஜுக்கு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஓ, காஃபினாவே சூடா இருக்கணும்னு சொல்லுவாங்க. யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. சூடான காஃபில வந்து நீங்க அப்படியே ரசிச்சு ருசிச்சு குடிக்கும்போது உங்களுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஆனா அந்த ஆறின காஃபில பாத்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் நிகழாது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இருக்கும். ஆனாலும் அதுல ஒரு ருசி நாக்குக்கு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆறுன காஃபியாக இருந்தாலும் ரசித்து குடிப்போம். போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு தான் என்னோட டியூட்டி ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இடையில ஒரு 10 o'clock டிஃபன் முடிச்ச உடனே ஒரு டீ, அப்புறம் ஒரு 12 o'clock ஒரு டீ குடிப்பேன் சார். சார் அதே மாதிரி அசாம்ல இருந்து டீ வர வைப்பேன் சார். எங்க மருமக அங்க இருக்கிறாருங்க, அவர்கிட்ட டீ எஸ்டேட் வச்சிருக்காங்க. எப்பவுமே டீ காலி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கோத்தகிரி டீ எஸ்டேட் போனோம். போயிட்டு அங்க ஒரு 10 கிலோ டீ வாங்கிட்டு வந்தேன் சார். சார் எங்க அம்மா தான் சார், அவங்க வீட்ல ஒரு ஷெல்ஃப் குடும்பமாவே இந்த வேலையா இருக்குங்களா? நக்கல்யா அவனுக்கு. வீட்ல ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க சார். அசாம் டீ, அதுக்கப்புறம் ஊட்டி டீ, கோத்தகிரி டீ, அதுக்கப்புறம் குன்னூர் டீ. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. எல்லாமே அவங்க டீ தூள் மட்டும் தான் சார் அடிக்க வச்சிருப்பாங்க. அதை ரெப்பீட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஃபிளாஸ்க் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப்னே அதுக்கு டீக்குன்னு வச்சிருக்காங்க சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு டீ கொடுப்பேன் சார். ஒரு சிறந்த டீ போடுவது எப்படி அவங்கள்ட்ட கொடுங்க. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காக தான். தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு டிகாஷன் எவ்வளவு ஸ்ட்ராங் தேவையோ அந்த அளவுக்கு டீ தூள் போட்டு கொதிக்க விடணும். ஒரு சிலர் கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே எடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா அது டீ இருக்காது. Thank you. சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. அது நல்ல எசன்ஸ் இறங்கி அந்த கலர் மாதிரி பிரவுன் கலர் வரணும் சார். நல்ல ஒரு டார்க் பிரவுன். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிட்டு சரி பண்ணிட்டே இருக்கணும். ஆமா.
இங்க வாய் பண்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில அது நம்ம காலம். அது நல்லா கொதிச்சு அந்த கலர் வந்து ஒரு ஆடை படரும் சார். அப்படி வரும்போது அந்த டீயோட டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். டைம் படி வர டீ உங்களுக்காக வந்து வர டீயா வர காஃபியா? இந்தாங்கம்மா. தேங்க்யூ சார். கரெக்ட் டைம். தேங்க்யூ. 1000 வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த கிளாஸ்ல டீ குடிச்சா தான் டீ குடிச்ச மாதிரியே இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா? யாரோ சொன்னாங்க தலைவலி அது அப்படின்னு. பட் ஆனா தலைவலி வந்தா நான் காஃபி குடிச்சா நார்மல் ஆயிருவேன். என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அத நினைச்சேன் கிரிச்சேன். வந்து 10 to 12 காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். 10 to 12. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நைட் 3 ஆனா இப்ப நிறைய காஃபிலாம் குடிச்சா நிறைய டீலாம் குடிச்சா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. எப்படி செம்மையா தூக்கம் வரணும்னாலும் நான் காஃபி குடிப்பேன். சரி தூக்கம் கலையணும்னா காஃபி குடிப்பேன். காலையில நான் 3 மணிக்கு வந்தேன். இங்க வந்தாலும் டீ கடைக்கு போய் டீ குடிச்சா சென்னைக்கு வந்த மாதிரி நம்ம பேக்கரியில போய் குடிச்சாதான் அப்படி இருக்கும். இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி. ஷோக்கு வரும்போதே சார் கார்ல வரும்போது இங்க டீ கடை இருக்கு, இங்க நிறுத்து, அங்க டீ கடை இருக்கு, அங்க நிறுத்து. இங்க ஷோக்கு வந்து 10 டீ குடிச்சிட்டாங்க சார். இப்போ இங்க வந்தே குடிச்சிட்டாங்க சார். இப்ப அவங்க டீ கடை அப்பப்ப வீட்டுக்குள்ள போய் போட்டு குடிக்க முடியாதுன்னு வச்சிருக்காங்களா? டீ கடை அவங்களுக்கு தான் சார். அவங்க குடிச்ச மிச்சம் தான் சார் மீதியா. ஒரு டீ வேணும்னா அதுக்காக டீ கடை வைப்பியாடா அப்படிமா வச்சிருக்காம ஒருத்தன். அச்சச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. காலையில எழுந்து 5 மணிக்கு 6 மணிக்கு போடுவாங்க. அவங்க போடுற டீயே இவங்க குடிச்சிட்டு தான் கஸ்டமருக்கே மெயின் கொடுப்பாங்க. கஸ்டமருக்கு ஒரு டீனா இவங்க ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா இப்படியே ஒரு டீ. ஆமா சார், நான் நல்லா இருந்தா தானே சார் சுத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து செய்யாத பண்ணாதன்னு சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஓவர் டென்ஷன் வந்துடுது சார். அவங்களே குடிச்சிடுறாங்க சார். அந்நேரத்துக்கு டீயை குடிக்கிறேன் சார். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. ஒரு கப்பு நிறைய டீ, ஒரு நாளைக்கு 9 டீ, 10 காஃபி, இப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க. இவர்கள் சொல்லுவதை எதை கேட்கும் போது அவங்களுக்கு பதறுது. பயப்படாத. பயப்படாதா? அந்த அம்மா மாதிரி இந்த காஃபி தான் லைஃப்னு இருக்கிறப்ப இட் இஸ் நாட் நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க். அதுதான் நீங்க இவ்வளவு தூரம் காஃபியை சார்ந்திருக்க வேண்டியது இல்லைங்கிறீங்க. என்னன்னாச்சு? எல்லாம் கை விட்டாங்கப்பா. கைய விட்டுட்டாங்களா? இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? சில பேர் அதுதான் லைஃப்ங்கிறப்ப இட் இஸ் நாட் யூ டோன்ட் கெட் எனிதிங் அவுட் ஆஃப் இட் ஜஸ்ட் ஃபார் தி கிக். நீங்க வந்து யூ மே பெர்ஃபார்ம் வெல் பட் தேர் இஸ் நோ நியூட்ரிஷன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதெல்லாம் இல்லாம அவங்க வாழ முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதுதான் எனக்கு பதட்டமா. ரொம்ப டிபெண்ட். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஓடி போய் ஒரு டீ குடிச்சு வரணும்னு தோன்றது இருக்குல்ல, அந்த டிபெண்டன்சி இஸ் ரிஸ்கிங்கிறாரு சார். எஸ் சார். சோலி முடிச்சு. டைம் என்னால முடியும். நான் வந்து அங்க வந்து அந்த இதுக்காக நான் போகணும்னு நான் நினைக்கல. இப்ப லாயர் ரொம்ப தடுமாற மாதிரி இருக்கு. எந்த செக்ஷன்ல வர